வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். புதிய வீடு வழங்கும் அரசாங்கம். எமது சமூகத்தின் கலாச்சார செழுமைக்கு சிறப்பான பங்களிப்பு செய்யும் கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று காலை பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். அதிகரிக்கப்படும் சம்பளம். அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இதன்படி அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 24,250 ரூபாவிலிருந்து 40,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்கீடு. யாழ் நூலகத்தை மேம்படுத்த 100 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெளியான தகவல். அரச சேவையில் ஆட்சேர்ப்பு, பதவி உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்கள் ஆகியவை அரசியல் செல்வாக்கற்ற தகுதிகள் மற்றும் திறன்களின் அடிப்படையில் அமையும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பொது சேவையில் அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்பி 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகனங்கள் வழங்கப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஏனெனில் இந்த நோக்கத்திற்கான பணம் ஒதுக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகன அனுமதி வழங்கப்படாது என்று அவர் மேலும் கூறினார். அரசுக்கு சொந்தமான அனைத்து சொகுசு வாகனங்களும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏலம் விடப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். வானிலை தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாட்டில் வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளை 6 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்கள் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பத்தின் அளவு மனித உடலால் உணரப்படும் எனவும் எச்சரிக்கை மண்டலத்தில் இருக்கும் என்றும் எதிர் கூறப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும், முடிந்தவரை நிழலான பகுதிகளில் இருக்க வேண்டும், மேலும் சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்தது. அரசாங்கத்தின் நடவடிக்கை. சந்தையிலிருந்து தரமற்ற பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்கை அகற்றுவதில் சுற்றாடல் அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் தரமற்ற பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் அவற்றின் நடைமுறை குறித்து முதலில் ஆய்வு செய்யப்படும் என்று சுற்றாடல் அமைச்சர் தம்பிக்க படவென்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இணையவள செய்திகள் நிறைவடைகின்றன.